Startup business guidance, brand name suggestions, registration guidance, marketing tips, business development ஐடியாஸ்க்காக எங்கள் லைசன்ஸ் ராஸ்தா எம்டி நாகேந்திர பாபு சாரை தொடர்பு கொள்ளுங்க. எல்லாம் விவரங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பிஸ்னஸ்க்கு போடுற முதல் படி தான் நம்ம பிஸ்னஸ் நல்லா உயர்வாகிறதுக்கு உதவியாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வெல்கம் டு பிஎல்ஐ பிஸ்னஸ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நியூஸ் சேனல் ரன் பண்ணுறவங்க, நியூஸ் பேப்பர் ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எந்தெந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எடுக்கணுமன்றது இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக நியூஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க, யூடியூப்ல நியூஸ் சேனல் ரன் பண்ணுறவங்க, எம்பேனல் எடுத்துக்கணும் சேனலை ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் மாதிரியே நியூஸ் பேப்பரும் நியூஸ் சேனலும் ரன் பண்ணி அதுக்கு சம்மந்தமான மீடியா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சேட்டலைட் பெர்மிஷன் எடுத்து சேனலை ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி தனித்தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்ன்றது இருக்கும். எம்பேனல் ஆனப்புறமா தான் அக்ரிடேஷன் கார்டுன்றதே வரும். இந்த அக்ரிடேஷன் கார்டுக்காக ஃபோம் ரெஜிஸ்ட்ரேஷன், ட்ரேட்மார்க்கு, போஸ்டல் லைசன்ஸ், இந்த மாதிரி லைசன்சஸ் எல்லாமே எடுத்த அப்புறமா தான் நம்மளுக்கு எம்பேனல் ரெஜிஸ்ட்ரேஷனே ஆகும். இது வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அண்ட் ஸ்டேட் வைஸ்ல 10 to 12 கார்ட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. இதுக்கு வந்துட்டு ஸ்டேட் வைஸ்ல, டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல, ஏரியா வைஸ்ல ரிப்போர்ட்டர்ஸ்ன்றது தனியாக இருப்பாங்க. இன்னும் ஜோன் வைஸ் ரிப்போர்ட்டர்ஸ், டிவிஷன் வைஸ் ரிப்போர்ட்டர்ஸ்னு தனியாக இருப்பாங்க. இப்படி அக்ரிடேஷன் எடுத்துக்கின்னு நியூஸ் சேனலை ரன் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் பேர்கிட்ட எம்பேனல் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுக்கு பட்ஜெட்ன்றது இருக்காது. அந்த மாதிரி யூடியூப் சேனல் ரன் பண்ணிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சேட்டலைட் பெர்மிஷன்ஸ் எடுத்துக்குன்னு கூட நியூஸ் சேனலை ரன் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சேட்டலைட் பெர்மிஷன் எடுக்கிறதுக்கு பட்ஜெட்ன்றது இருக்காது. இந்த சேட்டலைட் பெர்மிஷன்ஸ்க்கு பட்ஜெட்ன்றது ஹெவியாக இருக்கும். அது இல்லாமல் அதுக்கு டவர்ஸ் ஃபிட்டிங்கு, இன்னும் அதுக்கு ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பேர்கிட்ட ப்ராட்காஸ்ட் லைசன்ஸும் சேட்டலைட் பெர்மிஷன் இல்லாமல் பண்ணுறவங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாததுனால அவங்க யூடியூப் சேனலில் நியூஸ் சேனல் ரன் பண்ணிப்பாங்க. பீப்புள்ஸ் மேலே கொஞ்சம் பேர் ராங்கான இரிகேஷன்ஸே போடுறாங்க. அதுக்கு தான் கவர்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பண்ணியிருக்காங்க. நியூஸ் சேனல்ஸ் ரன் பண்ணுறவங்க கிட்ட எந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் இல்லாமல் பண்ணால் அவங்கள கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன்ஸ்ன்றது எடுத்துக்கிறாங்க. இப்படி கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னு நினச்சா நம்ம நியூஸ்க்கு ரிலேட்டடான எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கட்டாயமாக எடுத்துக்கணும். நம்ம ஸ்டெப் வைஸில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொப்ரேட்டர்ஷிப்பில் இருக்கிறவங்க, பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க, ப்ரைவேட் லிமிடெட்டில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி செஞ்சு தான் மீடியா, பேப்பர், டிஜிட்டல் மீடியா, யூடியூபு, ஆப்ஸு, இன்னும் போஸ்டல் லைசன்ஸ், இந்த மாதிரி லைசன்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும். இன்னும் நம்ம கேபிள் சேனல்ஸ்க்கு சம்மந்தமான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் பண்ணிக்கணும். ஆர்என்ஐ வந்துட்டு பிஆர்ஜியோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. ராங்கான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க மேலே கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்தது சர்டிஃபைட் சேனல்ஸ் இருக்கிறது தான் முன்னேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அக்ரிடேஷன் கார்டுக்காக யார் ட்ரை பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க எம்பேனல் எடுத்துக்கிறதுக்கு கூட ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்என்ஐக்காக இப்போ பிரிண்டரும் மேண்டட்டரி பண்ணியிருக்காங்க. யார் ஆர்என்ஐ ட்ரை பண்ணுறாங்களோ, மேக்சின்ஸ் ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ அவங்களுக்கு வந்துட்டு பிரிண்டர்ன்றது மேண்டட்டரி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்ன வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப்ன்றது வச்சுக்கின்னு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ன்றது கட்டாயமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்என்ஐ அப்ளை பண்ணுறப்போ பிரிண்டருடைய லாகின்ஸும் கேட்பாங்க, ஆனால் நார்மலான லாகின்ஸும் கேட்பாங்க. பிஆர்ஜிலேருந்து வெரிஃபிகேஷன் ஆனப்புறமா தான் நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றதே ஆகும். இப்போத்தில் வந்துட்டு டிஜிட்டல் பேப்பர் லைசன்ஸ்ன்றது இல்லை. பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு தான் லைசன்ஸ்ன்றதே கொடுப்பாங்க. இப்போதைக்கு ரொம்ப ஃபைல்ஸ் வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே ஆகாது. எல்லாருமே கைட்லைன்ஸ் அண்ட் நார்ம்ஸ்ன்றது ஃபாலோ பண்ணணும். நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ அதுக்கு எந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது கரெக்டாக எடுக்கலைன்னா டிபார்ட்மெண்ட்லேருந்து இஷ்யூஸ்ன்றது ஃபேஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ யாராக இருந்தாலும் எந்த பிஸ்னஸ்க்கு எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்ன்றது முதல்ல நீங்கள் பார்த்து தான் எடுக்கணும். நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ஆர்என்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன், மீடியா ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஏதாவது ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணால் எங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு எல்லா விவரங்கள் சொல்லி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணி தருவாங்க. நம்ம பிரான்ச்சஸ் வந்துட்டு தெலுங்கானாவில் ஹைதராபாத், ஏபியில் வந்துட்டு வைசாக், தமிழ்நாடுல வந்துட்டு சென்னை, கர்நாடகாவில் வந்துட்டு பெங்களூர். ரொம்ப பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்களே கண்டு யாரும் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றாங்க. நீங்கள் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம வீடியோன்றது ரொம்ப பேருக்கு ரீச் ஆகும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.